இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காக, புதிய வாய்ப்புக்காக, நீர் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் வாசிக்கப் போகும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியவும், அதன் வழியாக நாங்கள் உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், அன்பு செய்யவும் தேவையான ஞானத்தை தாரும். இருளில் இருக்கும் எங்களுக்கு ஒளியாக இருந்து வழிகாட்டும். எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உமக்கு உகந்ததாக இருக்க வரம் தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்மன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். இருள்ல இருந்த மக்களுக்கு ஒரு பேரொளியா வந்த இயேசுவ பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்கள் பேசுது. சரி. நாம இப்ப பார்க்க போறது திருக்காட்சி விழாவுக்கு பிறகு வர்ற திங்கட்கிழமைக்கான, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி 2026க்கான வாசகங்கள். ஆமா, இந்த வாசகங்கள்ல நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு. இயேசு தன்னோட இறையரசு பணிய எங்க எப்படி ஆரம்பிக்கிறாரு, அவர் எப்படி ஒரு பேரொளியா வராரு, அது மட்டும் இல்லாம உண்மையான இறை ஆவிக்கும் போலியான ஆவிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒளி இருட்டுன்ற கருப்பொருள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதுவும் நற்செய்தி வாசகத்தோட ஆரம்பமே ஒரு இருளான செய்தியோட தான் தொடங்குது இல்லையா? ஆமா, இந்த வாசகத்தோட தொடக்கமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான திருப்பு முனையை காட்டுது. திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்டு இயேசு கலிலேயாவுக்கு திரும்பினார். இது வெறும் செய்தி இல்ல, பாலைவனத்துல ஒளிச்ச அந்த மனம் திரும்புதலுக்கான குரல் அடக்கப்பட்டுடுச்சு. இப்ப அந்த பணியை தொடர, ஆனா ஒரு புது விதத்துல, புது வீரியத்தோட முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் இயேசுவுக்கு வருது. இது ஒரு ஸ்டாஃபுல் யுபர்காபே மாதிரி. அதாவது யோவானோட பணி எங்க முடிஞ்சதோ அங்க இயேசுவோட பணி தொடங்குது. அந்த செய்தியை கேட்டதும் இயேசுவோட முதல் செயல்பாடு ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அவர் தன்னோட சொந்த ஊரான நாசரேத்தை விட்டுட்டு கலிலேயாவில் இருக்கிற கப்பர்நாகும் நகருக்கு போய் தங்குறாரு. இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. ஆபத்தான நேரத்துல மக்கள் பொதுவா அவங்க சொந்த ஊருக்கு, தங்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு தானே போவாங்க. ஆனா இயேசு ஏன் சொந்த ஊரை விட்டுட்டு ஒரு புது இடத்துக்கு போகணும்? சொல்லப்போனா இது ஒரு மிக துல்லியமான திட்டமிட்ட முன்னேற்றம். நாசரேத்து ஒரு சின்ன மலைப்பாங்கான வெளி உலக தொடர்பு அதிகமா இல்லாத ஊர். ஆனா கப்பர்நாகும் அப்படி இல்ல. அது கலிலேய கடலோரத்துல இருந்த ஒரு பரபரப்பான பன்னாட்டு நகரம். அன்றைய உலகத்தோட மிக முக்கிய வணிக பாதையான வியா மாரிஸ், அதாவது கடல் வழிச்சாலை, அது வழியாதான் போச்சு. அங்க பல மொழி பேசுற மக்கள், பல நாட்டு வணிகர்கள், ரோமை படையலீரர்கள்னு எப்பவும் மக்கள் நடமாட்டம் இருக்கும். ஒரு புது செய்திய, ஒரு புது இயக்கத்தை உலகத்துக்கு அறிவிக்க ஒரு சின்ன கிராமத்தை விட இப்படிப்பட்ட ஒரு பன்னாட்டு சந்திப்பு மையம் எவ்வளோ சிறந்தது. இயேசு தன்னோட பணியோட மையமா கப்பர்நாகும தேர்ந்தெடுத்தது ஒரு மிகச்சிறந்த சீன்லீரப்பரமான முடிவு. அப்படியானா இது தற்செயலா நடந்த ஒரு இடமாற்றம் இல்ல? இல்லவே இல்ல. தன் செய்தி பரந்துபட்ட மக்களை போய் சேரணுங்கிற நோக்கத்தோட எடுத்த முடிவு இதுதான். வாசகத்தோட அடுத்த பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. மத்தேயு இந்த நிகழ்வை சும்மா ஒரு இடமாற்றமா பார்க்கல. இது இறைவாக்கினர் எசாயாவோட வார்த்தைகள் நிறைவேறதா பாக்குறாரு. வசனங்கள் 14-16 வரைக்கும் இத தெளிவா சொல்லுது. ஆமா, அந்த இறைவாக்கு ரொம்ப அழகானது. செபுலோன் நாடே, நஃப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாற்பட்ட நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேருளியை கண்டார்கள். இதுல சொல்ற செபுலோன், நஃப்தலி, இந்த குலங்கள் வாழ்ந்த பகுதி தான் கலிலேயா. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா இந்த பகுதி பலமுறை அந்நிய படைகளால தாக்கப்பட்டிருக்கு. அசீரிய படையெடுப்புக்கு அப்புறம் பல பிற இன மக்கள் இங்கே குடியேற்றப்பட்டாங்க. அதனால எருசலேம்ல இருந்த யூத சமய தலைவர்கள் கலிலேயாவை ஒரு கலப்படமான, ஆன்மீக ரீதியா தூய்மை இல்லாத ஒரு இருண்ட பகுதியாவே பார்த்தாங்க. ஓஹோ, அந்த காரிருள்ன்ற வார்த்தைக்கு இப்ப ஆழமான அர்த்தம் புரியுது. அது வெறும் அரசியல் ஆதிக்கம் மட்டும் இல்ல. கரெக்ட். அது ஒரு விதமான கலாச்சார, ஆன்மீக புறக்கணிப்பு. இவங்க உண்மையான யூதர்கள் இல்ல, இவங்களுக்கு மீட்பு இல்லன்னு ஒதுக்கப்பட்ட மக்களோட மனநிலையில இருந்த இருட்டு அது குறிக்குது. அந்த நம்பிக்கையற்ற சூழலைத்தான் வாசகம் காரிருள்னோ, சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாடுன்னு சொல்லுது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கதான் நற்செய்தியோட அழகே வெளிப்படுது. கடவுளோட மீட்பு திட்டம் அதிகார மையமான எருசலேம்ல இருந்து தொடங்கல. மாறா, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டாங்களோ, யார் ஆன்மீக இருட்டுல இருக்கிறதா நினைச்சாங்களோ அந்த கலிலேயாவில இருந்து, அந்த பிற இனத்தவர் வாழும் கலிலேயாவில இருந்து தொடங்குது. அந்த கார் இருட்டுல தான் ஒரு பேரொளி உதிக்குது. அந்த பேரொளி தான் இயேசு. ஆமா, அவர் அங்க போனது ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு ஒளியாகவும், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையாகவும்,
விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலையாகவும் போனார். உண்மையிலே சிலிர்க்க வைக்குது. அந்த பேரொளி அந்த இருண்ட தேசத்துல பேசின முதல் வார்த்தைகள் என்னவா இருந்துச்சு? அதுதான் அடுத்த பகுதி. வசனம் 17. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. 2 வரிதான். ஆனா இதுதான் இயேசுவோட முழு பணிவாழ்வோட அடித்தளம். இந்த அழைப்ப நாம எப்படி ஆழமா புரிஞ்சுக்கிறது? மனம் மாறுங்கிறத நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இது வெறும் கெட்ட பழக்கங்களை விடுறது மட்டும் இல்ல. மூல மொழியான கிரேக்கத்துல மெட்டனோயா அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மெட்டனா மாற்றம், நோயானா மனம் அல்லது சிந்தனை. ஆக இது வெறும் நடத்தை மாற்றம் இல்ல, இது ஒரு சிந்தனை மாற்றம். சிந்தனை மாற்றமா? ஆமா. இது வரைக்கும் உலகத்தை, நம்மள, கடவுளை பார்த்த கண்ணோட்டத்தை முழுசா மாத்துறதுக்கான ஒரு அழைப்பு. நீங்க வடக்கு திசை நோக்கி போயிட்டு இருந்தா 180 டிகிரி திரும்பி தெற்கு நோக்கி போற மாதிரி ஒரு முழுமையான திசை மாற்றம். அப்படியானா இந்த திசை மாற்றத்துக்கான காரணம் என்ன? ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. விண்ணரசுனா நாம இறந்த பிறகு அடையிற ஒரு சொர்க்கம் தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இயேசு நெருங்கி வந்து விட்டது at handன்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே. இது முரண்பாடு இல்ல, இதுதான் நற்செய்தியோட உச்சம். இயேசுவோட பார்வையில விண்ணரசுங்கிறது எதிர்காலத்துல வரப்போற ஒரு இடம் மட்டும் இல்ல. அது இயேசு வழியா அவர் உருவத்துல இந்த உலகத்துல இந்த நேரத்துல நிறுவப்பட்டுவிட்ட ஒரு புதிய யதார்த்தம். ஓ, கடவுளோட ஆட்சி, அவரோட அன்பு, அவரோட நீதி, அவரோட குணமளிக்கிற வல்லமை, இதெல்லாம் இயேசுவோட சேர்ந்து பூமிக்கு வந்துருச்சு. அது நமக்கு தூரத்துல இல்ல, கை கெட்டுற தூரத்துல இருக்கு. அந்த விண்ணரசோட பிரசன்னத்தை அனுபவிக்க, அதுக்குள்ள நுழைய நம்ம பழைய உலக பார்வை தடையா இருக்கு. அதனாலதான் விண்ணரசுல நுழைய முதல் படி மனம் திரும்புதல்ங்கிற அந்த சிந்தனை மாற்றமா இருக்கு. அருமையான விளக்கம். வார்த்தைகளால விண்ணரச அறிவிச்ச இயேசு அதை செயல்களாலையும் நிரூபிச்சாரு. அதுதான் வாசகத்தோட இறுதி பகுதி, வசனங்கள் 23லிருந்து 25 வரைக்கும். இங்க இயேசுவோட மும்முனை பணி ரொம்ப தெளிவா தெரியுது. அவர் சும்மா பேசிக்கிட்டு மட்டும் இல்ல. ஆமா, அவரோட பணி ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த பணி. முதலாவதா கற்பித்தல். அவர் தொழுகை கூடங்கள்ல கற்பித்தார். ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்ச திருச்சட்டத்துக்கு அவர் ஒரு புதிய அதிகாரப்பூர்வமான அன்பை மையப்படுத்தின விளக்கத்தை கொடுத்தார். 2வதா பறைசாற்றுதல். விண்ணரசுங்கிற இந்த நல்ல செய்திய எல்லா மக்களுக்கும் அறிவிச்சாரு. 3வதா குணப்படுத்துதல். இதுதான் அவரோட வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்தது. அவர் அறிவிச்ச விண்ணரசோட வல்லமைய மக்கள் கண்கூட பார்க்க வச்சது. அந்த குணமளிக்கிற பணி பத்தி வாசகம் ரொம்ப விரிவா சொல்லுது. எல்லா வகையான நோய் நொடிகளையும் அவர் குணமாக்கினார்னு இருக்கு. பல்வகை பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளிகள், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர். இந்த லிஸ்ட் ரொம்ப முக்கியமானது. இது வெறும் உடல் நோய்களை மட்டும் குறிக்கலன்னு தோணுது. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அது உடல் நோய்களை மட்டும் குறிக்கல. மனநோய், சமூகத்தால ஒதுக்கப்பட்ட நிலை, தீய சக்திகளோட பிடியில இருக்கிறதா நம்பப்பட்ட நிலைன்னு மனித துன்பத்தோட எல்லா பரிமாணங்களையும் தொடுது. அந்த காலத்துல நோய்ங்கிறது பாவத்தோட நேரடி விளைவா பார்த்தாங்க. அதனால தொழுநோயாளிகள் மாதிரி ஆட்களை ஊரை விட்டே ஒதுக்கி வைப்பாங்க. இயேசு ஒருத்தரை குணப்படுத்தும் போது அவர் வெறும் உடல் நலத்தை மட்டும் திருப்பி கொடுக்கல, அவரோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுங்கிற நம்பிக்கையை கொடுக்கறாரு. அவரை மறுபடியும் சமூகத்தோட இணைக்கிறாரு, குடும்பத்தோட சேர்க்கிறாரு. ஆக இயேசுவோட குணமளித்தல்ங்கிறது ஒரு முழுமையான விடுதலை. உடலில், மனம், ஆன்மா, சமூகம்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஹோலிஸ்டிக் ஹீலிங். இதுதான் விண்ணரசோட செயல்பாடு. இதோட விளைவு எவ்ளோ பெருசா இருந்துச்சுங்கிறது கடைசி வசனங்கள்ல தெரியுது. அவரோட புகழ் சிரியா நாடு முழுக்க பரவிடுச்சு. கலிலேயா, தெக்கப்பொலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதின்னு பல இடங்கள்ல இருந்து மக்கள் பெரும் திரளா அவரை பின்தொடர்ந்தாங்க. மக்கள் வெறும் அற்புதங்களை பார்க்க மட்டும் வரல, அவங்கவுங்க வாழ்க்கையில இருந்த காரிருளுக்கு ஒரு பேரொளிய கண்டாங்க. ஆமா, அவங்களோட நோய் நொடிகளுக்கு ஒரு முழுமையான குணமளிப்பு அவரை கண்டாங்க. அவங்க நம்பிக்கையற்ற வாழ்வுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கண்டாங்க. சரிதான். ஆக இன்றைய வாசகம் இயேசுவோட பணியோட தொடக்கத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பரமான இறைவாக்குதலின் அடிப்படையிலான செயல் நிறைந்த ஒன்றா நமக்கு காட்டுது. அவர் இருள்னு ஒதுக்கப்பட்ட இடத்தை தம் பணித்தளமா தேர்ந்தெடுத்தார். மனம் திரும்புதல்ங்கிற சிந்தனை மாற்றத்தின் மூலமா விண்ணரசோட யதார்த்தத்துக்குள்ள நுழைய அழைப்பு விடுத்தார். அந்த விண்ணரசோட தன்மைய கற்பித்தல், பறைசாற்றுதல், குணப்படுத்துதல்னு மும்முனை பணி மூலமா வெளிப்படுத்தினார். இந்த சிந்தனைகளோட அடிப்படையில உங்களுக்காக ஒரு கேள்வி.
இன்றைய நாள்ல இயேசுவோட மனம் மாறுங்கள்ங்கிற அழைப்பு உங்க வாழ்க்கையில எந்த குறிப்பிட்ட பகுதியில ஒரு புதிய சிந்தனையையும் ஒரு புதிய திசையையும் கொண்டு வர உங்களை தூண்டுது? உங்க வாழ்வுல பேரொளியாக வந்து குணம் அளிக்க வேண்டிய காரிருள் எதுன்னு நீங்க உணர்றீங்க? இத குறித்து இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. கடவுள் எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு சக்தி இல்ல, அவர் நம்ம கூட, நம்ம கஷ்டங்கள்ல பங்கெடுக்கிற ஒருத்தருன்ற உணர்வை இயேசுவோட செயல்கள் மக்களுக்கு கொடுக்குது. ஆமா, திருத்தந்தை பிரான்சிஸ் கூட இத பத்தி அழகா சொல்லிருப்பாரு இல்லையா? ஆமாம், கடவுளோட இந்த அருகாமைன்றது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே வர்ற ஒரு விஷயம்னு திருத்தந்தை குறிப்பிடுறாரு. இணை சட்டம் நூல்ல நான் உங்களுக்கு அருகில் இருப்பது போல வேறு எந்த இனத்திற்கு அவர்களுடைய தெய்வங்கள் அருகில் இருக்கின்றனன்னு கடவுளே இஸ்ரேல் மக்கள் கிட்ட கேட்பாரு. அந்த அருகாமைதான் இயேசுல ஒரு மனித உடலா மாறுச்சு. சரிதான், அவர் ஏதோ கடமைக்காக மனுஷனா வரல, அன்புக்காக வந்தாருன்னு சொல்றது எவ்வளவு உண்மை. நாம எதை நேசிக்கிறோமோ அதை இறுக பிடிச்சுக்குவோம். அது மாதிரி கடவுள் நம்மள நேசிக்கிறதுனால நம்ம மனித இயல்ப அதோட எல்லா நல்லது கெட்டதோடையும் ஏத்துக்கிட்டாரு. சரி, இயேசுதான் உண்மையான ஒளி, கடவுளோட அருகாமையோட அடையாளம்னு நாம ஏத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான போதனைகளை தர்றாங்க. ஆமா, பல பேர் கடவுளின் பெயரால் பேசுறதா சொல்றாங்க. இதுல எது உண்மையானது எது போலன்றது எப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரியும்? இந்த குழப்பம் அப்பவும் இருந்திருக்கணும். அருமையான கேள்வி. அந்த காலத்துல இருந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நாம வாசிக்கிற முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதின முதல் திருமுகத்துல இருந்து வருது. அதிகாரம் 3 வசனங்கள் 22 அதிகாரம் 4 வசனம் 6 வரைக்கும் உள்ள பகுதி. இத நம்ம வெறுமனே ஒரு இறையியல் பார்வையா மட்டும் பார்க்காம இதோட வரலாற்று பின்னணி என்ன, முக்கியமா இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல இதை எப்படி பொருத்தி பார்க்கலாம்னு கொஞ்சம் ஆழமா சிந்திக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வாசக பகுதி ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியோட தொடங்குது. அதிகாரம் 3 வசனம் 22 கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு இருக்கு. ஆமா, இத கேட்ட உடனே இது ஏதோ ஒரு மந்திரக்கோள் மாதிரி தோணலாம். ஆனா அது அப்படி இல்ல, அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. கரெக்ட். அந்த நிபந்தனை தான் இதோட ஆழத்தையே நமக்கு புரிய வைக்குது. ஏனெனில் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், அவருக்கு உகந்தவற்றையே செய்கிறோம் அப்படின்னு அடுத்த வரியிலேயே வருது பாருங்க. இது ஏதோ ஒரு வியாபார ஒப்பந்தம் மாதிரி இல்ல, நான் இதை செய்யறேன் நீங்க அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி இல்ல, இது ஒரு உறவோட வெளிப்பாடு. நாம ஒருத்தர் மேல அன்பு வச்சிருந்தா இயல்பாவே அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய விரும்புவோம் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். சரியா சொன்னீங்க. அந்த கட்டளை அப்படிங்கிறது என்னன்னோ அடுத்த வசனமே தெளிவுபடுத்துது. அது ஒன்னும் பெரிய பட்டியலே இல்ல, 2 விஷயம்தான். ஒன்னு, அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வது. 2வது, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவது. மாமா, இந்த ரெண்டும் பிரிக்கவே முடியாதது. இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது அவர் வாழ்ந்து காட்டின அந்த அன்பு பாதையில நடக்கிறது தான். சரி, இதை செய்யும்போது நாம கடவுளோடு இணைஞ்சிருக்கோன்னு எப்படி உணர்றது? அங்கதான் வசனம் 24 சொல்லப்பட்ட அந்த தூய ஆவி வராரு. அவர் நமக்கு அருளிய அந்த தூய ஆவியால தான் அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கறத நாம அறிஞ்சிக்கிறோம். இந்த தூய ஆவிதான் நம்முடைய மனசாட்சியா, நம்முடைய வழிகாட்டியா இருக்காரு. இப்பதான் இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு பக்கம் உண்மையான வழிகாட்டி தூய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நொடியே அதிகாரம் 4 வசனம் 1ல ஒரு பெரிய எச்சரிக்கை வருது. ஆமா, அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியார் தம்மில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். இது ஏன் இவ்ளோ அழுத்தமா சொல்லப்படுது? இத புரிஞ்சுக்க நாம இந்த திருமுகம் எழுதப்பட்ட அந்த காலகட்டத்துக்கு போகணும். அதாவது முதல் நூற்றாண்டின் இறுதியில கிறிஸ்தவ சமூகங்களுக்குள்ள பலவிதமான குழப்பமான போதனைகள் பரவத் தொடங்குச்சு. குறிப்பா ஞான கொள்கை, அதாவது க்னாஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சிந்தனை பள்ளி உருவாகி இருந்துச்சு. ஓ, அவங்க இந்த பருப்பொருள் உலகம் கெட்டது, ஆன்மீக உலகம் மட்டும்தான் நல்லதுன்னு நம்பினாங்க இல்லையா? ஆமா, அதனால கடவுளோட மகனாகிய இயேசு கெட்டதாக கருதப்பட்ட இந்த மனித உடலை எடுத்திருக்கவே முடியாதுன்னு அவங்க வாதிட்டாங்க. அப்படியா? அவர் ஒரு ஆவியாகத்தான் இருந்தாரு, மனுஷனை போல தெரிஞ்சார் அப்படின்னு ஒரு போதனைய பரப்புனாங்க. அதுக்கு டாசட்டிசம்னு பேரு. கரெக்ட். கேட்கறதுக்கு ரொம்ப ஆன்மீகமா உயர்வா தோணலாம். ஆனா அது கிறிஸ்தவத்தோட ஆணிவேரைய அசைச்சு பார்க்கிற ஒரு கொள்கை. சரியா சொன்னீங்க. இந்த வரலாற்று பின்னணியோட இப்போ நம்ம யோவானோட அந்த சோதனைய பாப்போம். அந்த போலி இறைவாக்கினர்களை, அதாவது தவறான போதகர்களை அடையாளம் காண அவர் ஒரு லிட்மஸ் டெஸ்ட கொடுக்கறாரு. ஆமா, வசனம் 2ல இருக்கு.
இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்கிற தூய ஆவி அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இதுதான் அந்த சோதனை. ஏன் இந்த ஒரு விஷயம் மட்டும் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா இயேசு உண்மையிலேயே மனிதரா வரலனா அவர் பட்ட பாடுகளும் சிலுவை மரணமும் உயிர்ப்பும் அர்த்தமே இல்லாம போயிடும். நமக்காக அவர் தன்னை முழுமையா கொடுத்தாருங்கிற அந்த அடித்தளமே உடைஞ்சு போயிடும். ஆமா, இதோட எதிர்மறையும் அடுத்த வசனத்திலே தெளிவா சொல்றாரு. இயேசுவை இவ்வாறு அறிக்கையிட மறுக்கும் எந்த ஒரு ஆவியும் கடவுளிடமிருந்து வருவதில்லை. இதுதான் எதிர்கிறிஸ்துவின் ஆவி. இந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கு ஏதோ சினிமால வர்ற மாதிரி ஒரு பயங்கரமான உருவம் ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா யோவானோட பார்வையில எதிர்கிறிஸ்துவின் ஆவிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் இல்ல, அது ஒரு சித்தாந்தம். ஒரு சித்தாந்தம். ஆமா, இயேசுவோட முக்கியத்துவத்தை குறைக்கிற, அவரோட அன்பு கட்டளைய நீர்த்து போகச் செய்யற எந்த ஒரு போதனையுமே அந்த ஆவியிலிருந்து தான் வருது. ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னன்னா, அந்த ஆவி எதிர்காலத்துல எப்போதோ வரும்னு நினைக்க வேண்டாம். இப்போதே அவன் உலகில் இருக்கிறான் அப்படின்னு யோவான் எச்சரிக்கிறார். ஆமா, அதாவது இந்த ஆன்மீக போராட்டம், உண்மைக்கும் போலிக்கும் இடையிலான இந்த யுத்தம் எல்லா காலகட்டத்திலயும் நடந்துகிட்டே இருக்கு, நம்ம காலத்திலயும் கூட. இவ்வளவு குழப்பங்கள், போலியான போதனைகள்னு எச்சரிச்ச பிறகு 4வது வசனம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் ஆறுதலையும் தருது. ஆமா, பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். இது எதிர்காலத்துல நடக்க போற ஒன்னா சொல்லப்படல, நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? அதுக்கான காரணம் அடுத்த வரியிலே இருக்கு பாருங்க. ஏனெனில் உங்களுள் இருப்பவர் உலகத்தில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். இதுதான் இந்த வாசக பகுதியோட உச்சம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா, நமக்குள் வாழும் கடவுளின் ஆவியின் ஆற்றல் உலகத்துல செயல்படுற எந்த ஒரு எதிர்மறை சித்தாந்தத்தையும் தவறான போதனையையும் தீய சக்தியும் விட வலிமையானது. இது நமக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தையும் மன உறுதியையும் கொடுக்குது. நம்ம தனியா போராடல. ஆமா, தொடர்ந்து யோவான் இந்த உலகை 2 பிரிவுகளா பிரிச்சு காட்டுறாரு. இது ஒரு ஆழமான சமூகவியல் பார்வை. வசனம் 5ல அவர்கள் உலகு சார்ந்தவர்கள், எனவே அவர்கள் பேசுவதும் உலகு சார்ந்ததே, உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது என்கிறார். ஆமா, இத இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பார்த்தா இது எக்கோ சேம்பர் இல்லனா ஃபில்டர் பபிள் அப்படின்னு சொல்ற ஒரு நிகழ்வு மாதிரி இருக்கு இல்லையா? மிக சரியான ஒப்பீடு. உலகு சார்ந்தவர்கள்னா என்ன? அவங்களோட பேச்சு, சிந்தனை, குறிக்கோள் எல்லாமே உலக மதிப்பீடுகளை சுத்தியே இருக்கும். அதாவது பணம், புகழ், அதிகாரம், சுயநலம். ஆமா, இந்த மாதிரி செய்திகளை பேசும்போது இதே மதிப்பீடுகளை கொண்ட உலகம் அத வரவேற்குது, கொண்டாடுது. சமூக ஊடகங்கள்ல எது வேகமா பரவுதுன்னு பார்த்தாலே இது புரியும். இதுக்கு நேர்மாறா 2வது குழுவை பத்தி 6ஆம் வசனத்துல சொல்றாரு. நாமும் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்தவர்கள் நமக்கு செவிசாய்க்கிறார்கள், கடவுளை சாராதவரும் நமக்கு செவிசாய்ப்பதில்லை. அப்போ கடவுளை சார்ந்தவங்களோட பேச்சு, அன்பு, நீதி, இரக்கம், மன்னிப்பு, சேவை, இந்த மாதிரி விழுமியங்களை மையமா வச்சிருக்கும். ஆமா, இந்த செய்திகள் ஒருவேளை உலகத்தால கொண்டாடப்படாம போகலாம், ஆனா உண்மையை தேடுற உள்ளங்கள் இந்த குரலுக்கு நிச்சயமா செவி கொடுக்கும். கடைசில அவர் மறுபடியும் அந்த சோதனைக்கு வராரு. உண்மையின் ஆவி எது, வஞ்சக ஆவி எது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு முடிக்கிறார். ஆமா, அதாவது ஒரு போதனையோட விளைவை பாருங்க. அது மக்களை பிரிக்குதா, வெறுப்ப தூண்டுதா, சுயநலத்தை வளர்க்குதா, அப்போ அது வஞ்சகாவி. இதுவே அது மக்களை இணைக்குதா, அன்பை வளர்க்குதா, தியாக மனப்பான்மையை உருவாக்குதா, அப்போ அது உண்மையின் ஆவி. இது எவ்வளவு ஒரு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு சோதனை. இந்த ஆழமான அலசல் இந்த வாசகத்தை ஒரு புதிய கோணத்துல பார்க்க உதவுதுன்னு நம்புறோம். இது வெறும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கான ஒரு கடிதம் மட்டும் இல்ல. இல்ல, தகவல் வெள்ளத்துல மூழ்கி இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு மனிதர்களான நமக்கும் இது ஒரு கையேடு. அப்படியானா இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய இறுதி சிந்தனை என்னவா இருக்கும்? ஒரு நல்ல கேள்வி. அன்று இயேசு மனிதராக வந்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் சோதனையா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த எதிர்கிறிஸ்துவின் ஆவி வேற பல நுட்பமான வடிவங்கள்ல வெளிப்படலாம். அது நேரடியா இயேசுவை மறுக்கிறதா இருக்காது. ஆனா இயேசுவோட போதனைகளோட மையமான அன்பையும் இரக்கத்தையும் நீர்த்து போக செய்யற மாதிரி பேசலாம். ஆமா, அன்பு முக்கியம்தான், ஆனா அப்படின்னு கரெக்ட். ஆரம்பிச்சு நம்மளோட இன, மொழி, சமூக வேறுபாடுகளை முன்னிறுத்தி பிரிவினைய தூண்டுற குரல்களை நம்ம கேட்கிறோம். அப்போ இந்த சோதனையே பெரிய இறையியல் கேள்விகளுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் நாம ஊடகங்கள், நண்பர்கள், ஏன் நம்ம சொந்த எண்ணங்கள்ல இருந்து வர்ற செய்திகளுக்கு பொருத்தி பார்க்கணும்.
எந்த செய்தி உங்களை இன்னும் அன்பானவரா மாத்துது, எந்த செய்தி உங்களை இன்னும் கடினமானவரா, மத்தவங்களை வெறுக்கிறவரா மாத்துது? இதை சிந்திச்சு பார்க்கறது தான் இந்த வாசகத்தை நம்ம வாழ்க்கையில உண்மையா வாழ்றது. இந்த 2 வாசகங்களோட மைய கருத்தையும் இணைக்கிற மாதிரி இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 2ல இருந்து வருது. வசனங்கள் 7 முதல் 8, அப்புறம் 10 முதல் 11 வரைக்கும் பார்க்க போறோம். இதோட மைய பல்லவி, நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆமா, இந்த சிந்தனையில தந்தை இறைவன் தன் மகனுக்கு கொடுக்கிற அந்த பெரிய வாக்குறுதி என்ன, அதோட உலகை ஆள்ற தலைவர்களுக்கு அவர் கொடுக்கிற அறிவுரை என்ன, எச்சரிக்கை என்னங்கிறத பத்தி ஆழமா பார்க்கலாம். நிச்சயம். முதல்ல தந்தை இறைவன் தன் மகனுக்கு வழங்குற அந்த அற்புதமான வாக்குறுதியை கேட்போம். திருப்பாடல் 2 வசனங்கள் 7 மற்றும் 8. ஆண்டவர் ஆணைப்படி உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் கேட்பதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். உலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே நம்ம மனசுல ஒரு பரவசமும் பிரமிப்பும் வருது இல்லையா? நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த உறவை எவ்வளவு உரிமையோட வெளிப்படுத்துறார். உண்மைதான். அதோட அவர் கொடுக்கிற வாக்குறுதியை பாருங்க. ஏதோ சின்ன நிலமோ பொக்கிஷமோ இல்ல, முழு உலகையும் கடையெல்லை வரைக்கும் உரிமை சொத்தா தர்றேன்னு சொல்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடை! இதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? நீங்க சொல்றது ரொம்ப சரி. இதுல ஒரு ஆழமான இறையியல் உண்மை இருக்கு. இந்த திருப்பாடல அரச திருப்பாடல்னு திருவிவிலி அறிஞர்கள் சொல்லுவாங்க. அரச திருப்பாடலா? ஆமா. அதாவது பண்டைய இஸ்ரேல்ல ஒரு புது ராஜாவுக்கு முடிசூட்டுற விழாவில இத பாடுவாங்க. அப்போ அரியணையில உட்கார்ற அந்த மன்னர் வெறும் அரசியல் தலைவரா மட்டும் இல்ல, இறைவனோட வளர்ப்பு மகனா கருதப்பட்டார். ஓ, இறைவனோட வளர்ப்பு மகன். ஆமா. இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் அப்படிங்கிறது அவ முடிசூட்டுன அன்னைக்கு அவர் இறைவனோட மகனா ஒரு புதுநிலைக்கு உயர்த்தப்படுறத குறிக்குது. அவர் இறைவனோட சட்டப்படி நாட்டை ஆளணுங்கிறது தான் அதோட பொருள். சரி சரி. ஆனா கிறிஸ்தவங்களால நாம இத படிக்கும்போது இதோட முழுமையான அர்த்தம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துல தான் நிறைவேறத பாக்குறோம். அவர்தான் இறைவனோட ஒரே இயல்பான மைந்தர். ஆமா, திருமுழுக்கின் போதும் உருமாற்றத்தின் போதும் வானத்துல இருந்து குரல் வலிச்சதை நம்ம வாசிக்கிறோம். சரியா சொன்னீங்க. என் அன்பார்ந்த மைந்தர் இவரேன்னு தந்தை இறைவனோட குரலே சாட்சி சொல்லுச்சு. அதனால நீர் என் மைந்தர்ங்கிற வார்த்தை இயேசுவுக்கு தான் முழுமையா பொருந்தது. அப்படியான பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? இது ஏதோ ஒரு ராணுவ வெற்றி மாதிரி இல்ல கேக்குது. மிக முக்கியமான ஒரு கேள்வி. இங்க உரிமை சொத்துங்கிறது வாளாலேயோ படைகளாலேயோ நாடுகளை பிடிக்கிறத குறிக்கல. அது அரசியல் ஆதிக்கமும் இல்ல. அப்போ அது என்ன? மாறாக இயேசுவோட இறையாட்சி, அதாவது அன்பு, நீதி, சமாதானம், மன்னிப்பு, இதெல்லாம் உலகத்தோட எல்லா மூலை முடுக்களையும் பரவுங்கிறது தான் இது குறிக்குது. எல்லா மக்களும் இயேசுவோட நற்செய்தியை கேட்டு அவரை மீட்பரா ஏத்துப்பாங்கங்கிறது தான் இதோட ஆழமான பொருள். ஓ, அப்போ இது ஆதிக்கத்தின் சாம்ராஜ்யம் இல்ல, அன்பின் சாம்ராஜ்யம். ஆமா, மிகச்சரியா சொன்னீங்க. திருச்சபையோட நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு இந்த இறைவாக்கு தான் ஒரு பெரிய அடித்தளமா இருக்கு. ரொம்ப தெளிவான விளக்கம். இந்த வாக்குறுதிக்கு அப்புறமா திருப்பாடலோட துணி திடீர்னு மாறுது. ஒரு மென்மையான உறவுல ஒரு கண்டிப்பான எச்சரிக்கைக்கு போகுது. நாம இப்போ வசனங்கள் 10-11 பார்க்கலாம். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். உலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடும் ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்கி அவர் முன் அகமகிழுங்கள். ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஒரு பக்கம் மகனுக்கு அன்பு, மறுபக்கம் ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை. ஆமா, அந்த தொனி மாற்றம் ரொம்ப முக்கியமானது. அதுலயும் பாருங்க, அச்சத்தோடும் வழிபடுங்கள், நடுநடுங்கி அகமகிழ்கின்றார். இது ஒரு முரண்பாடா தெரியலையா? பயந்துகிட்டே நடுங்கிக்கிட்டே எப்படி ஒருத்தரால சந்தோஷமா இருக்க முடியும்? இது ஒரு அருமையான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். முதல்ல இங்க வர்ற அச்சம்ங்கிற வார்த்தைய நாம சரியா புரிஞ்சுக்கணும். இது நாம நினைக்கிற மாதிரி பயம் இல்ல. பயம் இல்லையா? இல்ல. இது கடவுளோட எல்லையில்லாத மகத்துவத்துக்கும் அவரோட வல்லமைக்கும் முன்னால ஒரு மனிதன் உணர்ற ஆழ்ந்த மரியாதை கலந்த பிரமிப்பு. ஆங்கிலத்துல ஆன்னு சொல்வாங்கல்ல, அது மாதிரி. ஓ, ஒரு பெரிய மலைய பார்க்கும்போதோ கடலை பார்க்கும்போதும் வர்ற அந்த பிரமிப்பு உணர்வா? அதேதான். நம்மள படைச்ச இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி நிக்கிற கடவுளுக்கு முன்னால நாம எவ்வளவு சின்னவங்கன்னு உணரும்போது வர்ற ஒரு தாழ்ச்சி கலந்த ஆராதனை உணர்வு தான் இந்த அச்சம். சரி, அப்போ நடுநடுங்கி அகமகிழுங்கள்ங்கிறது அந்த நடுக்கம் எதை குறிக்குது?
அந்த நடுங்குதல்ங்கிறது நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், அது பதவியா இருக்கலாம், திறமையா இருக்கலாம், ஏன் நம்ம சந்தோஷமா கூட இருக்கலாம், அதெல்லாம் நம்ம திறமையால மட்டும் கிடைக்கல. அது முழுக்க முழுக்க இறைவனோட கொடை, தகுதியே இல்லாத நமக்கு கிடைச்ச பரிசுன்னு உணரும்போது வர்ற நன்றி உணர்வோட உச்சகட்டம். ஐயோ, இவ்ளோ பெரிய பொறுப்ப, இவ்ளோ பெரிய சந்தோஷத்தை தாங்கிக்க நான் யாரு? ஆனாலும் இறைவன் இரக்கம் காட்டிட்டாரேன்னு மெய்சில் இருக்கிறது தான் அந்த நடுங்குதல். அந்த உணர்வோட, அந்த தாழ்ச்சியோட நாம சந்தோஷப்படும் போது அது அகந்தையா மாறாது, ஒரு பரிசுத்தமான நன்றி உணர்வா மாறும். அப்போ இந்த வசனங்கள் உலக ஆட்சியாளர்களுக்கு ஒரு நினைவூட்டல் மாதிரி, அப்படிதானே? உங்க அதிகாரம் நிரந்தரம் இல்ல. உண்மையான அரசர் ஆண்டவர் மட்டும்தான். அதனால நீங்க ஞானத்தோட அவருக்கு கணக்கு கொடுக்கணுங்கிற பொறுப்போட ஆட்சி செய்யுங்கங்கிற ஒரு எச்சரிக்கை தான் இது. இது எவ்வளவு ஆழமான அவசியமான ஒரு சிந்தனை. இது அரசர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட மாதிரி இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. ஆமா, சொல்லப்போனா இது நம்ம எல்லாருக்குமான செய்தி. நாம யாரும் பெரிய நாட்டுக்கு அரசரா இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்வாக்கு செலுத்துற இடம் இருக்கு. நம்ம குடும்பம், வேலை செய்யற இடம், நண்பர்கள் வட்டம்னு. மிகச்சரி. அந்த சின்ன சாம்ராஜ்யத்துல நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். இந்த வாசகம் முதல்ல நாம இறைவனோட அன்பு பிள்ளைங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துது. நமக்கும் நிலைவாழ்வுங்கிற உரிமை சொத்து வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கு. ஆமா, இந்த வாசகத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் ஆழமா பயன்படுத்தலாம். முதல்ல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள், அது எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப மரியாதையோடையும் தாழ்ச்சியோடையும் செய்யணும். ரெண்டாவதா, நமக்கு கிடைக்கிற வெற்றிகளுக்காகவோ சந்தோஷத்துக்காகவோ நம்ம பெருமைப்படாம அந்த நடுநடுங்கும் நன்றியுணர்வோடு இறைவனை போற்றணும். எல்லாம் உம்மால கிடைச்சது ஆண்டவரேங்கிற மனநிலை வேணும். உண்மைதான். மூணாவதா, அந்த ஸ்டோரியில வர்ற இளவரசன் மாதிரி நாமளும் ஞானத்தோட செயல்பட தொடர்ந்து இறைவன்கிட்ட கேட்கணும். நம்ம குடும்பத்திலேயோ வேலையிலேயோ ஞானமா நடந்துக்க அவரோட உதவிய நாம ஒவ்வொரு நாளும் நாடணும். அருமையான நடைமுறை சிந்தனைகள். அப்போ இன்றைய இறைவார்த்தை நமக்கு 2 முக்கியமான செய்திகளை தருது. ஒன்னு, நாம இறைவனோட அன்பு பிள்ளைகள், நமக்கு நிலைவாழ்வுங்கள பெரிய உரிமை சொத்து இருக்குங்கிற நம்பிக்கை. ஆமா. ரெண்டாவது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், திறமை எதுவா இருந்தாலும் அதை ஞானத்தோடையும் தாழ்ச்சியோடையும் பயன்படுத்தணுங்கிற கடமை. அதிகாரத்தோட உண்மையான நோக்கம் சேவை செய்யறது தான், ஆதிக்கம் செலுத்துறது இல்ல. மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க. யோவான் முதல் வாசகத்துல சொன்ன மாதிரி இயேசு கடவுளின் மகன், அவர் மனிதராக வந்தார் என்பதை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம்னு இந்த திருப்பாடலும் நமக்கு காட்டுது. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. ஆமா, குழப்பம், பயம், பாவம்ங்கிற இருட்டுல இருந்த நமக்கு இயேசு ஒரு பேரொளியா வரார். அந்த ஒளி கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார்ன்ற அருகாமையோட அடையாளம். அந்த அருகாமை நம்ம மனித இயல்பை முழுசா ஏத்துக்கிட்ட அன்பினாலானது. ஆனா இந்த உலகத்துல போலியான ஒளிகளும் நிறைய இருக்கு. அந்த போலியான போதனைகள்ல இருந்து உண்மையான இறைவனின் ஒளிய கண்டுபிடிக்க இயேசு கிறிஸ்து மனிதராக நம்மளும் ஒருத்தரா வந்தாருங்கிறத நாம முழுசா நம்பி ஏத்துக்கணும். அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடுதான் நாம ஒருத்தர்கிட்ட காட்டுற அன்பு. ஆமா, இந்த வழியில நடக்கும்போது நமக்குள்ள இருக்கிற கடவுளின் ஆவி உலகத்துல இருக்கிற எந்த எதிர்சக்தியையும் விட பெரியவருங்கிற நம்பிக்கையோட நாம வாழ முடியும். இயேசுவோட வருகையால அந்த ஒளி ஏத்தி வைக்கப்பட்டுடுச்சு. கலிலேயாவுல அந்த ஒளிய பார்த்த உடனேயே எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்தொடர்ந்த மக்கள் கூட்டத்துல ஒருத்தரா உங்களை நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பகுதி ரொம்ப இருட்டா இருக்கு? எந்த இடத்துக்கு இயேசுவோட அந்த ஒளி தேவைப்படுது? அது உங்க குடும்பமா, உங்க வேலையிடமா, இல்ல உங்க தனிப்பட்ட போராட்டங்களா? அந்த இருட்டான பகுதிக்கு இயேசுவோட ஒளி அனுமதிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அந்த ஒளிய மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க நீங்க இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? அது ஒரு சின்ன அன்பு செயலா இருக்கலாம், ஒரு ஆறுதலான வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன ஜெபமா கூட இருக்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவிக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவே.
பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவே. ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். எரிநீர் என் மைந்தரின்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். உலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள். அவர் முன்னக மகிழுங்கள். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பிற நாடுகளை உமக்கு உரிமை